வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகவுள்ள காற்றழுத்த தாழ்வு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் வருவாரா? ரவி கருணாநாயக்க வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். மாகாண சபை தேர்தல் முறைமை தெரிவுக்குழுவை நியமிக்க பிரேரணை சமர்ப்பிப்பு. பிரதமர் ஹரணி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் சாமர தசநாயக்க. சிறையில் உள்ள டக்ளஸ் தேவானந்தா, ஜான்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென ஏற்பட்ட சுகஈரம். தனியார் ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் வெளியான தகவல். அரசின் புதிய திட்டம். பிரித்தானியாவை தாக்கவுள்ள புயல் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஜனவரி 8ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் முனரகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அரசியலில் இருந்து தான் ஒதுங்கிவிட்டதாக ரணில் விக்ரமசிங்க எம்மிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க அது தொடர்பில் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் வர வேண்டும் என எதிரணி உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வருவதற்காக தேசிய பட்டியல் எம்பி பதவியை துறப்பதற்கு நீங்கள் தயாரா என ரவி கருணாநாயக்கவிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதி பதவியை வகித்த ஒருவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடாது என்பதே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் முறைமையை தெரிவு செய்வது குறித்து ஆராய்வது தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவால் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாகாண சபை தேர்தலை எந்த நேரத்தில் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த தெரிவுக்குழு ஆராயவுள்ளது. அதன் பின்னர் இது தொடர்பான தனது முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அந்த குழுவுக்கு பணிக்கப்படும். இந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேஹலி ராம்புக்வெல்ல தவறான ஊசி மருந்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் தவறான கல்வி தொகுதியை அறிமுகப்படுத்தியதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் அதே முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார். இதற்கமைய தரம் 6 ஆங்கில மொழி பாடத்திட்ட சர்ச்சை குறித்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த விடயம் இந்த மொடியுள் பிரச்சினை. இந்த விவகாரத்தில் நாம் பிரதமரை அவமதிக்கவில்லை. இதில் உள்ள உண்மை என்னவென்றால் தவறு எங்கே நடந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த தவறை யார் செய்தது, ஊசிகளை செலுத்தியது யார், கெஹலிய ராம்புக்வெல்ல மருந்துகளை கொண்டு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்துகளை கொண்டு வந்தாலும் கெஹலிய ராம்புக்வெல்லவா அந்த ஊசியை போட்டார்? இல்லை, வைத்தியசாலையில் தான் அந்த ஊசி போடப்பட்டது. ஆனால் இறுதியில் சிறைக்கு சென்றது கெஹலிய ராம்புக்வெல்லதான். அதே போலதான் இந்த விவகாரத்தில் பிரதமர் தனது பொறுப்பில் இருந்து விலகிச் செல்ல முடியாது. உதாரணமாக கடந்த காலங்களில் மாகாண சபையின் வைப்பு தொகையை காலத்திற்கு முன்பே மீள பெற்றதாக கூறி நான் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். உண்மையில் அந்த படத்தை மீள பெற்றவர்கள் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் கணக்காளர் ஆவர். ஆனால் சிறைக்கு சென்றது நான் தானே. அதே போலதான் பிரதமரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அத்துடன் கெஹலிய ராம்புக்வெல்லவுக்கும் சாமர சம்பத்துக்கும் தண்டனை வழங்க
அளிக்கப்பட்டது என்றால் அதே முறையில் பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும், இல்லையெனில் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட பிரதமர் தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்குமைய முன்னாள் அமைச்சர்களான டாக்லஸ் தேவானந்தா மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களது 2 மகன்களும் தற்போது பஹ்ர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் ஆலோசனைக்கமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறார். மேலும் டாக்லஸ் தேவானந்தாவுக்கு அவர் தினமும் பயன்படுத்தும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் துறையின் ஊழியர்கள் ஊழியர் சேமலாப நிதியை ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியம் வழங்கும் முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற பின்னர் ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காகவே சேமலாப நிதியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தனியார் துறை ஊழியர்கள் சேமலாப நிதியை ஒரே தவணையில் பெறும்போது அவர்களின் சமூக பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகிறது. இதனால் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்றதும் காலம் முழுவதும் ஓய்வூதியம் பெறும் வகையில் ஓய்வூதிய திட்டம் போன்ற ஒரு முறைமை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் திணைக்களத்தின் இணையவழி முறைப்பாடு முகாமைத்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் எஸ்.எம். பேதிச குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் நடாத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது யாழ்ப்பாணத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒரு வாள், 4 கையடக்க தொலைபேசிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், 860 போதை பாத்திரிகள் என்பன மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் நடாத்திய சோதனைகளின் போது 24 தொடக்கம் 28 வயதிற்குட்பட்ட 4 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதற்கமைய விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலமும் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள்கள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் 2025 டிசம்பர் 25 முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகள் 2026 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடத்தப்படவுள்ளவை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் தெற்கு பகுதியில் சமூக வலைதள வீடியோ ஒன்றால் ஏற்பட்ட மத ரீதியான சர்ச்சை வன்முறையாக மாறியுள்ள நிலையில் இந்தியாவுடனான எல்லைகள் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தனுஷா மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் வெளியிட்ட வீடியோவில் குறிப்பிட்ட மதத்தினரை இழிவுபடுத்தும் கருத்துக்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு போட்டியாக ஒரு பள்ளிவாசல் சேதப்படுத்தப்பட்டுள்ளதால் பதற்றமான உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதன் எதிரொலியாக பீகார் எல்லையை ஒட்டியுள்ள பேர்குஞ்ச் நகரில் போராட்டக்காரர்கள் போலீஸ் நிலையம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தியுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதுடன் அந்த நகரில் காலவரையறையற்ற ஊரடங்கு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்துள்ளது. இந்த வன்முறை அண்டை மாநிலமான பீகாருக்குள் பரவாமல் தடுக்க இந்திய எல்லை பாதுகாப்பு படையான ராக்சால் எல்லையை முற்றிலுமாக மூடி முத்திரையிட்டுள்ளது. அவசர மருத்துவ தேவைகளை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர விசாரணைகள் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் நிலவி வரும் கடும் குளிருக்கு மத்தியில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இதற்கமைய கோரட்டி என்ற புயல் எதிர்வரும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களில் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் பெரும் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் பனிப்பொழிவு நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வியாழன் மாலை முதல் வெள்ளிக்கிழமை மதியம் வரை பனி மற்றும் பலத்த காற்றிற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஸ்காட்லாந்தின் பல பகுதிகளில் புதன்கிழமையும் பாடசாலைகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திங்கட்கிழமை இரவு இந்த குளிர்காலத்தின் மிக குளிர்ந்த இரவாக பதிவானது. நோர்போக் பகுதியில் வெப்பநிலை மறை 12.5 செல்சியஸாக குறைந்துள்ளது. மேலும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்காட்லாந்தில் பல கால்பந்து போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் வீதி மற்றும் தொடருந்து போக்குவரத்தில் பெரும் தடைகள் ஏற்பட்டுள்ளன. பிரித்தானியா மாத்திரமின்றி பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஹங்கேரி ஆகிய ஐரோப்பிய நாடுகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. மேலும் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் ஸ்கைபோல் விமான நிலையத்தில் பல விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகவுள்ள காற்றழுத்த தாழ்வு, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் வருவாரா? ரவி கருணாநாயக்க வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். மாகாண சபை தேர்தல் முறைமை தெரிவுக்குழுவை நியமிக்க பிரேரணை சமர்ப்பிப்பு. பிரதமர் ஹரணி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் சாமர தசநாயக்க. சிறையில் உள்ள டக்ளஸ் தேவானந்தா, ஜான்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென ஏற்பட்ட சுகஈரம். தனியார் ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் வெளியான தகவல். அரசின் புதிய திட்டம். பிரித்தானியாவை தாக்கவுள்ள புயல், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.